ஏமாமா இதெல்லாம் என் கௌரவத்துக்காகவா பண்றேன்? எனக்காகவா நான் பண்ண? சுரேஷுக்கு வேலை வாங்கி கொடுத்தது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது எல்லாம் என் கௌரவத்துக்காகவா? மாமா, நான் இந்த வீட்டுல நான் உங்க மருமக மாதிரியா நடந்துக்கிட்டேன்? ஒரு மகன் மாதிரி தானே நடந்துக்கிட்டேன். ஒரு மூத்த மகன் இந்த குடும்பத்துக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. எதுக்கா என் தங்கச்சி அடிச்சீங்க? நீங்க கையை நீட்டி இருக்க வேண்டாம் மாப்பிள்ள. சரி மாமா, தப்புதான். உங்க முன்னாடி உங்க பொண்ண கை நீட்டி அடிச்சது தப்புதான். அவ என்னென்ன பேசுறா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல மாமா. அடிச்சிட்டேன். சாரி ரேவதி. சாரிடா தங்கம். டேய், மாமா, இத்தனை வருஷத்துல ரேவதிய கை நீட்டி இருப்பனா? சுரேஷோட கல்யாணம் நின்னு போச்சு. அதனால என் மாமனாரோட குடும்பம் எப்படி அவமானத்தை தாங்க போறாங்களோன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கா. கோவத்துல அடிச்சிட்டேன். தப்புதான். பேசாம வாய முடிக்கிட்டு இருக்க மாட்டியா நீ? நடந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு பேசிட்டு இருக்கோம்ல. உனக்கு என்ன அப்படி வாய் கொழுப்பு? அத்த, சாரி ரேவதி. தங்க மாதிரி வச்சிருந்தவள ஏதோ கோவத்துல கை நீட்டி அடிச்சிட்டு. சாரி ரேவதி, நான் ஏதோ தெரியாம. சாரி சாரி மாமா. மாமா, சுரேஷோட கல்யாணம் நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஒரு நல்ல பொண்ணா நாளைக்கு குறிச்ச முகூர்த்தத்துல சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்க யாருமே டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சுரேஷ் வா.